லாஸ்ட் டைம் நமக்கு இயேசுல கேட்டிருந்த அந்த செயிண்ட் வேறு யாரும் இல்லை, செயிண்ட் வென்சலாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொஹேமியா நாட்டை சேர்ந்த அரசர். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இறை பக்தியில் வாழ்ந்தவர். இவர் மொத்தம் வாழ்ந்ததே 22 வருடங்கள் தான் இந்த உலகத்தில். ஆனால் இவங்களோட அப்பா வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு பாகன். அந்த காலத்தில் பாகனிசம்னு ஒன்று இருந்தது. அந்த வழியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவம் பிடிக்காது. அவங்க வந்து அவங்க வழியில் வளர்க்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தியினால் வந்து அவங்க அப்பாவோட வழியில் கிறிஸ்தவராக வளர்றாரு. அதுலேயும் ரொம்ப உத்தமமான ஒரு கிறிஸ்தவராகவும் இயேசுவின் மேலேயும் அன்னை மரியாள் மேலேயும் அளவு கடந்து பற்று உள்ளவராகவும் வளர்றாரு. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும்போது அவரோட 13 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. இறந்ததும் அந்த நாட்டு மக்கள்லாம் இவரோட இரக்கத்தை பார்த்து, இவர் காட்டுற இரக்கம், அன்பு, அந்த பரிவு அதெல்லாம் பார்த்து இவர் அரசராக போடுறாங்க. 13 வயசுலையுமே ரொம்ப அறிவுபூர்வமாக ரொம்ப ஒரு தெளிவான நடவடிக்கைகளெல்லாம் அவர் எடுக்கிறாரு. ரொம்ப சிறந்த அரசராக வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் அரசராக இருந்தாலும் தான் அரசருன்றதை உணராமல் சக மனிதர்களோட சமமாக வாழுறாரு. இவரை வச்சு தான் பிற்காலத்தில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் 1893ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு நல்ல கதை எழுதுறாரு. த கேரல், கிறிஸ்மஸ் கேரல்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கதை வந்து இவரை வச்சு தான் எழுதப்படுது. இவர் வந்து மொத்தமே 22 ஆண்டு. இவர் 909ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவரோட நன்மை செய்கிறது, இவர் மேலே வந்து மக்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் ஏற்படுது. இதெல்லாம் வந்து அவரோட சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் பார்க்குறாரு. அவருக்கு அது மேலே வெறுப்பு ஏற்படுது. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஏழைகள் மேலே காட்டுற அன்பு, இவர் ரொம்ப இறங்கி போய் உதவி செய்கிறதெல்லாம் வந்து இவருக்கு பிடிக்கல. அவர் ஒரு நாள் வா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவரை வழியிலேயே வந்து கொலை பண்ணிடுறாரு. சகோதரனால் கொல்லப்பட்டு இறக்குறாரு. அவர் இறந்த டேட் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி 929 929ஆம் ஆண்டு. 22வது வயசுலேயே வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து நிறையா எங்களுக்கு பொஹேமியா, செக்கோஸ்லோவேக்கியா, அதேமாதிரி ப்ராக்ன்ற சொல்லக்கூடிய ஊர், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து புனிதராக வந்து இருக்கிறாரு. இவர் வந்து இந்தவருக்கு உத்தமமாக வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே இவங்களோட கிராண்ட்மா, இவங்களோட பாட்டி தான் இவங்கள வந்து அந்த மாதிரி உருக்கமாக வளர்க்குறாங்க. அவங்க அப்பா இறந்ததும் அந்த பாட்டியும் மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. ஆனாலும் வந்து அவர் வந்து மனம் தளராமல் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசுவின் மேல் பற்றுள்ளவராக வாழ்ந்து, இயேசுவைப் போலவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து பெயர் பெற்ற ஒரு அரசர். செயின்ட் வென்சலாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட்.